ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கிராப் சிம்பிள் மொபைல் கவர். அது எவ்வளோ அழகாக இருக்குது. சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வச்சுக்கலாம் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெரிய மொபைல் இருக்கும் அதே அளவில் நம்ம பின்னி எடுத்துடலாம். இதை பின்னி நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதை எப்படி பின்னிடலான்னு பார்த்துருவோம். பாருங்க, நான் 2 கலர் நூல் எடுத்திருக்கேன். இந்த கலர் ஒரு ஊசி 2.5 mm ஊசி. இப்போது நம்ம நாட் போட்டு செயின் போட்டு 20 செயின் இப்படி 20 செயின் போடணும். 20 செயின் போட்டுக்கிட்டு நம்ம மொபைல் எவ்வளவு அளவு இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அந்த செயின் இந்த செயினும் 20 வரைக்கும் உள்ள செயின் கரெக்டாக இருக்கணும். அது முறை எடுத்து 3 செயின் போடணும். 3 செயின் போட்டு பாருங்கள், நம்ம நூலை மேலே போட்டு 4வது சங்கிலியில் 3 சங்கிலி தள்ளி 4வது சங்கிலியில் நம்ம டபுள் க்ரோஷே போடணும். பாருங்கள், டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம ஒரு இதில் 3 செயின் ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்தது அடுத்த சங்கிலியில் போடணும். பாருங்கள், இப்படி வரும். 3 செயின், அடுத்த டபுள் க்ரோஷே, அடுத்ததும் டபுள் க்ரோஷே. இதுமாதிரி எல்லா சங்கிலியும் ஒவ்வொன்றா போட்டுறணும் டபுள் க்ரோஷே. அடுத்த சங்கிலி இப்படி ஒவ்வொரு சங்கிலியிலையும் நம்ம போட்டு எடுத்துடணும். பாருங்கள், இப்படி நம்ம எல்லா சங்கிலிலையும் போட்டு முடிப்போம். போட்டு அச்சம் வர வந்தாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டில் எடுத்தோம்லேயே அந்த சங்கிலியிலே தான் எடுக்கணும். நம்ம என்ன டேன் பண்ணணும். பாருங்கள், இப்படி இந்த பக்கம் வரணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல 2 டைம்ஸ் போட்டாச்சு. இன்னும் 2 டைம்ஸ் போடணும். இல்லைனா திரும்பி வரும். இன்னும் ஒரு டைம்ஸ் போட்டு திரும்பி வரும். பாருங்கள், இப்படி திரும்பி வரும். இனிமே பாருங்கள், 4 டைம்ஸ் போட்டாச்சு. 4 டைம்ஸ் ஒரே லாஸ்ட்டு சங்கிலிக்குள்ளே 4 டைம்ஸ். லாஸ்ட்டு சங்கிலிக்குள்ளே வந்த உடனே அது முறை 3 டைம்ஸ் போடணும். இனிமே அடுத்த சங்கிலி பாருங்கள், இப்படி டேன் ஆயிரும். நம்மளுக்கு லாஸ்ட்டு சங்கிலிக்குள்ளே 4 டைம்ஸ் இருக்கணும். பாருங்கள், என்ன பழையபடி தான். இதை அப்படியே முடிச்சிடலாம். நம்ம அந்த நூல் இருக்கட்டு, அது கொஞ்சம் பலமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்படியே அங்கே வர முடிச்சிடுவோம். பாருங்கள், வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டு சங்கிலி வந்தாச்சு. என்ன நம்ம லாஸ்ட்டு சங்கிலியில் இருக்குது. லாஸ்ட்டு சங்கிலியில் நம்ம 2 டைம்ஸ் எடுக்கணும். அந்த பக்கம் 2 டைம்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 2 டைம்ஸ். பாருங்கள், இந்த பக்கம் 2 டைம்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 2 டைம்ஸ். அப்போ ஒரே சங்கிலிக்குள்ளே 4 டைம்ஸ் வரும். இந்த பக்கமும் அதே போல் தான் எடுத்தோம். பாருங்கள், இந்த பக்கமும் அதே போல் தான் எடுத்தோம். அது போல் இன்னும் நம்ம 1 2 3 போட்டு 3வது சங்கிலியில் நம்ம ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துடணும். ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிருங்க. நமக்கு மொபைலுக்கு அடிப்பாகம் வந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கணும் அளவு கரெக்டாக. இன்னும் நம்ம மேலே எடுக்கணும். இன்னும் 1 செயின் போட்டு நம்ம கொஞ்சம் மேலே தூக்கி பாருங்கள், ஊசிக்கு மேலே போட்டு நம்ம அதிலேயே எடுத்து பாருங்கள் மேலே கொண்டு வரணும். பாருங்கள், இப்படி அதே இடத்துல 2 டைம்ஸ் நம்ம ஒரு சங்கிலி போட்டு மேலே இழுத்து 2 டைம்ஸ் மேலே போட்டு இப்படி எடுக்கணும். இதுக்கு பஃப் ஸ்டிச்சுன்னு பேர். பாருங்கள், இப்படி இழுத்துடணும். இன்னும் ஒரு செயின் போட்டுடணும். செயின் போட்டு இன்னும் இதே போல் அதே இடத்துல போடணும். பாருங்கள், அதே இடத்துல தான் போடணும். இப்போ இதுக்கு
3 நேரம் நம்ம ஊசி மேலே எடுக்கணும் பாருங்கள். 3 போட்டு இனிமேல் எல்லாம் சேர்த்து இழுத்துடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச். இனிமேல் செயின் போடக்கூடாது. 2 செயின் தள்ளி 3வது செயினில் அப்படி எடுக்கணும். பஃப் ஸ்டிச் பாருங்கள். 3 நேரம் நம்ம கோரி எடுக்கணும் பாருங்கள். இப்படி இருக்கணும். நூலை கொஞ்சம் தொய்வாக விட்டுக்கிடணும். அப்படின்னா தான் செம்மையாக வரும். சின்ன பஃப் ஸ்டிச்சாக போடணும். ஒரு செயின் போட்டு அதே இடத்துல தான் பாருங்கள். செயினை கொஞ்சம் தொய்வாக போட்டுக்கிட்டு எடுத்தால் தான் சின்ன சின்ன முத்து முத்து போல் இருக்கும் இந்த பஃப் ஸ்டிச் பாருங்கள். இப்படி 3 டைம்ஸ் மேலே நம்ம நூல் போட்டு எடுத்து எல்லாம் சேர்த்து எடுத்துடணும். இனிமேல் நடுவில் செயின் போடக்கூடாது பாருங்கள். இப்படி எடுத்து அதில் ஒரு செயின் போட்டு 2 செயின் தள்ளி நம்ம எடுக்கணும் பாருங்கள். இனிமேல் 1 2 தள்ளி இதில் எடுக்கணும். 2 செயின் ஸ்கிப் பண்ணி அதில் எடுக்கணும் பாருங்கள். எடுத்து 1 2 தள்ளி இப்படி 3 டைம்ஸ் மேலே போட்டு நூலை எடுத்து அப்படியே எல்லாம் சேர்த்து எடுத்துடணும். எடுத்து 1 செயின் போடணும். இன்னும் 3 டைம்ஸ் 2 3 அப்படி போட்டு இப்படி முடிச்சிடணும். இப்படிதான் எல்லாம் சுற்றி முடிக்கணும் பாருங்கள். இன்னும் 1 2 3 தேர்டில் நம்ம எடுக்கணும். ரொம்ப ஈஸி பாருங்கள். இன்னும் 1 செயின் இன்னும் 3 டைம்ஸ் மேலே போட்டு இழுத்து இப்படியே இழுத்துடணும் பாருங்கள். நம்ம இப்படி எல்லா இடமும் சுற்றி பண்ணிடலாம் பாருங்கள். பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் கணக்கு சரியாக போடலை அப்படின்னு சொன்னால் ஒரு செயின் மிச்சம் வந்தால் கூட விட்டுருங்க. நம்மளுக்கு மேலே கரெக்டாக ஆக்கிக்கலாம். 3 இருந்தால் கூட நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டு போட்ட செயின் போட்டோம் இல்லையா, ஒரு பஃப் ஸ்டிச்சில் நடுவில் எடுத்து ஸ்லிப் நாட் போட்டுடணும் பாருங்கள். இப்படி இருக்கும். இப்போ நம்மளுக்கு அடிப்பாகத்தை பாருங்கள் இப்படி வந்துடும். மொபைல் உள்ளே போகிறது போல் அழகாக வந்துடும். இனிமேல் நம்ம நூல் நிறம் மாற்றிக்கிடணும். உங்களுக்கு என்ன நிறம் மாற்றணுமோ அதே போல் மாற்றிடுங்க பாருங்கள். இப்படி இழுத்துட்டு இனிமேல் நம்ம 2 பஃப் ஸ்டிச்சுக்கு நடுவில் பாருங்கள் அந்த நூலை இப்படி மேலே தூக்கி வச்சுக்கிட்டு பாருங்கள் ஸ்லிப் நாட் எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு ஒரு செயின் போட்டு கொஞ்சம் மேலே தூக்கி நம்ம முதல்ல எல்லோ கலருக்கு செய்தோம் இல்லையா அதே போல் தான் எல்லாம் எடுத்து ஒரு செயின் போட்டுடணும் பாருங்கள். இப்படி வரும். இன்னும் நம்ம ஒரே இடத்துல 2 டைம்ஸ் போட்டு எடுக்கணும். இனிமேல் இது மேலே நம்ம சுற்றி மேலே வந்து அடுத்த இதுக்கு நம்ம எடுக்கலாம். அது அப்படியே இருக்கணும். இங்கே இதில் வரக்கூடாது. எல்லோ கலர் கீழே அந்த பக்கத்துலேயே விட்டுறணும் பாருங்கள். 1 செயின் போட்டு அதே இடத்துல தான் 3 டைம்ஸ் மேலே போட்டு 3 டைம்ஸ் எடுக்கணும் பாருங்கள். இப்படி வந்துடும். ஏன்னா அடுத்த 2 பஃப் ஸ்டிச்சுக்கு இடையில இப்படி பாருங்கள். த்ரீ டைம்ஸ் போடணும். போட்டு எடுத்து இப்படி எடுத்துடணும். ஏன்னா 1 செயின் இன்னும் அதே இடத்துல பாருங்க இப்படியே போட்டுடணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னும் ஒவ்வொரு இதுக்குள்ளேயா போட்டு எடுக்கணும் பாருங்கள். 2 பஃப் ஸ்டிச் இருக்கும்ல அதுக்குள்ளே போட்டு எடுத்துடணும். ஒன் செயின்
பாருங்கள், இப்படியே நம்ம எல்லாம் போட்டு காமிச்சேன் பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் சுற்றி எடுத்தாச்சு வந்தாச்சு. இதை நம்ம 2 பஃப் ஸ்டிச்சுக்கு இடையில் போட்டு ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துடணும். பாருங்கள் இப்படி பண்ணி என்ன இதை விட்டுக்கிட்டு அந்த நூலை எடுக்கணும். நம்ம முதல்ல எல்லோ கலர் விட்டோம் இல்லையா, அதை எடுக்கணும். பாருங்கள் இப்படியும் எடுக்கலாம், நான் முந்தி எடுத்தது போலேயும் எடுக்கலாம், இதே போல் எடுத்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள் 2 பஃப் ஸ்டிச்சுக்கு இடையில் விட்டு இந்த நூலை எடுத்துடணும். பாருங்கள் வந்துச்சு அழகாக. இங்கே ஒரு செயின் போட்டு மேலே இழுத்து 2 டைம்ஸ் மேலே போட்டு எல்லாம் சேர்த்து எடுத்துடணும். பாருங்கள் ஒரு செயின் போட்டு இன்னும் அதே போல் அதே இடத்துல தான் போட்டு 3 டைம்ஸ் போட்டு எடுத்துடணும். பாருங்கள் இனிமேல் அடுத்த 2 பஃப் ஸ்டிச்சுக்கு இடையில் பாருங்கள் இப்படி போட்டு எடுத்துடணும். இன்னும் 1 செயின் எடுத்துடணும். அப்படி பாருங்கள் இப்படியே வரும். எல்லாம் சுற்றி எடுத்துருவோம், ரொம்ப ஈஸி. பாருங்கள் இனிமேல் நம்ம 2 பஃப் ஸ்டிச்சுக்கு இடையில் இதில் போட்டு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுக்குவோம். பாருங்கள் இன்னும் இந்த நூலை அங்கே வச்சுக்கிட்டு நம்ம க்ரீன் கலர் எடுக்கணும். பாருங்கள் இனிமேல் இந்த 2 பஃப் ஸ்டிச்சுக்கு இடையில் விட்டு இந்த நூலை எடுத்துடணும். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துட்டு. ஒரு செயின் போட்டு மேலே தூக்கி நம்ம பஃப் ஸ்டிச் 2 டைம்ஸ் மேலே போட்டு ஒரு செயின் போட்டு அதே இடத்துல தான் இனிமேல் அடுத்த பஃப் ஸ்டிச்சுக்கு நடுவில் பாருங்கள் இன்னும் அடுத்தது இப்படி கலர் மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒரே கலர்லேயும் பண்ணலாம், ஆனால் கலர் மாற்றி மாற்றி பண்ணுனா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்படி இப்போ இதே போல் எல்லாம் முடிச்சிடுவோம். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அளவு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மொபைலில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ உசரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பின்னிடுங்க. க்ரீன் எல்லோ க்ரீன் எல்லோ அப்படி மாற்றி மாற்றி இதே போல் பின்னி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள் நான் பின்னியாச்சு. பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு எனக்கு. பாருங்கள் அழகாக போனோம் இல்லை, இவ்வளோக்கு இப்படி இருக்கணும். நம்ம எடுக்குக்கு ஈஸியாக இருக்கணும், இப்படி இருக்கும். இனிமேல் நம்ம இதில் ஸ்டிச்சை முடிச்சிடணும், சிங்கிள் செயின் போட்டு முடிக்கணும். பாருங்கள் இப்போ நம்ம இதை ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுக்குவோம். பாருங்கள் முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம இதை போட்டு முடிச்சிடணும். பாருங்கள் சிங்கிள் செயின் பாருங்கள் இனிமேல் இதுக்குள்ளே எடுக்கணும். இப்போ ஒரு செயின் போட்டாச்சு, இனிமேல் ஒரு செயின் போடணும். இதுக்குள்ளே ஒரு சிங்கிள் செயின், இன்னொரு செயின், சிங்கிள் க்ரோச்சே. ஏன்னா அடுத்ததுக்குள்ளே 1 டைம் சிங்கிள் க்ரோச்சே, 1 செயின். இந்த பஃபல் ஸ்டிச்சுக்கு இடையில் பாருங்கள் 2 டைம்ஸ் 1 செயின், 1 சிங்கிள் க்ரோச்சே, 1 செயின். பாருங்கள் இடையில் 1 சிங்கிள் க்ரோச்சே, 1 செயின். அடுத்தால 2 சிங்கிள் க்ரோச்சே, நடுவில் ஒரு செயின் போட்டுக்கிடணும். ஒரு செயின் அடுத்தால பாருங்கள் 1 செயின், இடையில் ஒரு சிங்கிள் க்ரோச்சே, செயின். இப்படி மாறி மாறி போட்டுட்டு வாங்க.
1 செயின் இடையில் 1 செயின் போடுங்க மறக்காமல். பாருங்கள் இப்படி போடுறது நம்மளுக்கு அது ஒரு வளைவு வணங்காக இருக்கும். பாருங்கள் இப்படி வளைவு வணங்க வரும். அப்போ அழகாக இருக்கும் நம்மளுக்கு முடிக்க இடத்துல. இப்படியே நான் எல்லாம் முடித்து காமிச்சேன். பாருங்கள் எல்லா இடமும் போட்டு கொண்டு வந்தாச்சு. இனிமேல் நம்ம இதை முதல்ல போட்டதுலேருந்து நம்ம முடிக்கணும். ஸ்லிப் நாட் போட்டு இதை முடிச்சிடணும். முதல்ல போட்ட சிங்கிள் க்ரோஸ்லேருந்து முடித்து இன்னும் ஒரு செயின் போட்டு நம்ம கட் பண்ணி அதை பின்னால் ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள் இதை பின்னால் ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள் வந்தாச்சு. நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். இனிமேல் நம்ம இதில் ஒரு வார் பின்னணும். இதில் அப்படின்னா தான் இந்த மொபைல் கீழே விழாமல் இருக்கும். அதில் இந்த இதில் நடு சென்டரில் இப்போ எனக்கு 7 ஃபஃப் ஸ்டிச் பூ வந்திருக்கு. அதில் நடுவில் எப்படி எடுக்கணும், 3 அங்கே விட்டு இங்கே 3 விட்டு அப்படி எடுத்திருக்கேன். பாருங்கள் இதில் ஒரு செயின் போட்டு இதில் 30 செயின். உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம். நான் 30 செயின் போட்டிருக்கேன். அப்புறம் அளந்து பாருங்கள். அளந்து பார்த்துட்டு அதில் ஸ்டிச் பண்ணிடணும். அது வீடியோவில் பதிவாகலை. பாருங்கள் இப்படி எல்லாம் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி முடிச்சிடணும். பாருங்கள் இனி இதில் ஒரு பட்டன் வச்சு எடுத்துருவோம். பாருங்கள் நான் பட்டன் வச்சு முடித்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பட்டன் வச்சு முடிக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த சின்ன பஃப் ஸ்டிச் வச்சு ஒரு இதை பண்ணி எடுக்கலாம். ரவுண்டாட்டு க்ரோசெட்லேயே பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை முடிச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.